Dear boys and girls, happy to see you through this video once again. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிய மேஜர் ரூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எந்த இடத்துல என்னென்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி ஒன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஈஸி டிப்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்களும் நோட்ல எழுதிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதை வந்து ரிப்பீட்டடா பாருங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு புரியுச்சுன்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இதுதான் சொல்லி நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நம்ம மாத்திடலாம். பட் ஈஸியான டைப்ல எப்படி மாத்தணுங்கிறதுக்கு வந்து நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம பேசிக் ரூல்ஸ் எல்லாம் பாத்துருந்தோம். அதுவும் இல்லாம மேஜர் ரூல்ஸ் என்னென்ன எதுல வந்து நம்ம மாத்தணுங்கிறதுக்கு வந்து சில ஐடியாஸ் எல்லாம் சொல்றேன். அது வந்து இந்த வீடியோஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மேஜர் ரூல்ஸ்ல வந்து இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல அந்த வீடியோல பாத்துருப்பீங்களா, அது ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த ரூல்ஸ் பாருங்க. இன்டர்சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் போகும்போது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தும் போது என்ன பண்ணும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். ஓகே, செகண்ட் ரூல்ஸ் என்னன்னா சேஞ்ச் த ப்ரொனவுன் இன் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்லி. ஓகே, இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த ப்ரொனவுன். ஓகே, ப்ரொனவுன் வந்து நவுனுக்கு பதிலா ஓகே த வேர்ட் விச் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் தான் என்ன சொல்லுவாங்க ப்ரொனவுன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொனவுன் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு ப்ரொனவுன் இருக்கும். சோ அந்த ப்ரொனவுன் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும் போது அது வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ் கூட லாஸ்ட் வீடியோஸ்ல கொடுத்திருப்பேன். அது நோட்ல எழுதி வச்சு அதை கரெக்டா பாத்துருங்க. ஓகே, சோ அது பாருங்க, சேஞ்ச் த ப்ரொனவுன் இன் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்லி. ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும் போது அந்த ப்ரொனவுன் கூட சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் பை பிஃபோர் நியூ ஆப்ஜெக்ட். ஆட் பை பிஃபோர் நியூ ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தும் போது ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறும். அதான் நியூ ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. சோ அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணும், பைங்கிற வேர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணும். ஓகே, இது வந்து தேர்ட் ஸ்டெப்ஸ் we have to follow. Add suitable be form verb. Add suitable be form verb. இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல ஒன் ஆஃப் த மேஜர் ரோல்னா இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான். Add suitable be form verb இந்த பாசிவ் வாய்ஸ். சோ இந்த வீடியோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம எப்படி பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம், எந்தெந்த சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் உடைய மெயின் தீம் எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு, அதுல எப்படி நம்ம பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோங்கிறது இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. ஓகே, see the last one. Main verb should be changed into past participle. Main verb. ஓகே, ஒரு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம எது மேல ஃபோக்கஸ் பண்ணோம்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இதுலதான் நம்ம சேஞ்சஸே பண்ணணும். மத்த ஏதாவது எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயினா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னா சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும், வெர்பை ஃபோக்கஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, சோ இந்த லாஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லணும்னா மெயின் வெர்ப். ஓகே, அந்த வெர்ப் இருக்கு தெரியுமா, அந்த மெயின் வெர்ப் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா சேஞ்ச் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு வேர்ட்ல வந்து ரோட் அப்படின்னு இருந்துச்சுன்னா சோ அந்த வேர்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வெர்ப் மெயின் வெர்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, சோ அந்த ரிட்டர்ன்ங்கிற வேர்டு அதெல்லாம் வந்து அந்த பார்ட்டிசிபிளுக்கு நம்ம மாத்தணும். சோ இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் உங்களுக்கு வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதுவும் இல்லாம பாஸ்ட், பிரசன்ட், பார்ட்டிசிபிள் அந்த டேபிள்ஸ் அந்த வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். சோ அதையும் பார்த்து நீங்க எல்லாமே என்ன பண்றீங்கன்னா அந்த நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நீங்களா நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சு நீங்களா மாத்தும் போது சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த ரூல்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து அது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த 5 ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்ச் பண்ணிட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. எந்த லெவல் போனாலும் சரி, யாராவது உங்களுக்கு பக்கத்து வீட்டு யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா கோச் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். சோ நம்ம அந்த வீடியோஸ்குள்ள நம்ம இப்ப போலாம். அந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போ வந்து நம்ம பேசிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இப்போ ரீகால் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அது மறுபடியும் நீங்க மெமரைஸ் பண்ணிருப்ப ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம மாத்தலாம் ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே என்னன்னா அந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து பேசிக் ரூல்ஸ், அதுதான் வந்து கம்பல்சரி இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம மாற்றணும். ஓகே, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து நம்ம 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, எந்த மாதிரி டைப்ஸ்னா சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போக போக அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த 3 மேஜர் ரூல்ஸ் ஓகே இதை ஃபாலோ பண்ணும். இது 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல எப்படி அந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டென்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். டென்ஸ்னாலே ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இந்த வேர்பை தான் பேஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ நான் அந்த 4th இதெல்லாம் வந்து நம்ம 4th ஸ்டெப்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபுல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த வேர்பை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. சிம்பிள் டென்ஸ்னா என்னன்னு சொல்ற பாருங்க. த பாய் கிக் அ பால். ஓகே, பாய் கிக்ட் அ பால்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஆஸ் பர் த ரூல்ஸ் மாத்திருக்கு. எப்படி மாத்திருக்க பாருங்க. எ பால் வாஸ் கிக்ட் பை த பாய். ஓகே, சோ இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட அந்த பேசிக் ரூல் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ வந்து இந்த மூணு சென்டென்ஸுமே, இந்த 3 ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸுமே வந்து நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம்னா இங்க கொடுத்துருக்கிற இந்த வேர்ப் மூலியமா தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த பாருங்க. இதுக்கு போறதுக்கு முன்னாடி டென்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். டென்ஸ்ல வந்து எத்தனை டைப் ஆஃப் டென்ஸ் இருக்கு? தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு. 3 டைப் ஆஃப் டென்ஸ்ல வந்து 12 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். அதுல என்னென்ன ஃபார்ம்ஸ்னு சொல்லி நான் ஒரு கிளான்ஸ் ஒரு ஓவரெல்லாம் நான் சொல்றேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன இதுனா சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் இந்த 4. ஓகே, 4 into 3 அப்படின்னு என்னன்னா சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 இது வந்து இந்த 3 டென்ஸ் கூட ஆகும். என்னென்ன டென்ஸ்? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஓகே, ஸோ இதுல எப்படி சொல்ல பார்த்துக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்புறம் செகண்ட் இது வந்து என்னன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்புறம் தேர்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ மொத்தமா 12 வந்துருச்சு, 12 ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னா சிம்பிள் டென்ஸ் என்னன்னா இது பாருங்க, கிக்டுன்னு இருக்கு. ஓகே, கிக்டு வந்து இதோட பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன? கிக்ட். ஓகே, ஸோ இதுதான். இது வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிள் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், என்னவா மாறி இருக்குன்னா இது வந்து சிம்பிள் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க பாருங்க, எ பால் வாஸ் கிக்டு பை த பாய். ஓகே, அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா இந்த 4th ஃபார்ம்ல add suitable B forms இருக்கு தெரியுமா? add suitable B form verbs. ஓகே, ஸோ அந்த suitable B form verbs, suitableங்கிற வேர்டு எது கொடுத்துருக்காங்க? ஏன்னா இந்த டென்ஸ், இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இது வந்து வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பி ஃபார்ம் வேர்பை நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம வேர்ப் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வேர்ப் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து என்னன்னா மெயின் வேர்ப், இன்னொன்று வந்து ஆக்சிலரி வேர்ப். ஓகே, மெயின் வேர்ப் அப்படின்னு என்னன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டிங், ரீடிங், பிளேயிங் அப்படின்னு சொல்றது தெரியுமா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுறது என்ன மெயின் வேர்ப்னு சொல்லுவாங்க. அதே ஆக்சிலரி வேர்ப் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிலரி வேர்ப் இஸ் ஆல்சோ நோன் as ஹெல்பிங் வேர்ப். ஓகே, ஆக்சிலரி வேர்ப் இஸ் ஆல்சோ நோன் as ஹெல்பிங் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் வந்து எந்த டைம்ல செஞ்சது, எத்தனை பேர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடிய, அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேர்ப் தான். அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்பிங் வேர்ப். ஓகே, ஸோ அது இருந்தாதான் அந்த ஆக்ஷன் வந்து பிரசன்ட்ல செஞ்சுதா, பாஸ்ட்ல செஞ்சுதா, எத்தனை பேர் செஞ்சாங்க, சிங்குலர்ல செஞ்சாங்களா, ப்ளூரல்ல செஞ்சாங்களா, அது எல்லாமே ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பிரைமரி அண்ட் மாடல். ஓகே, ஸோ இந்த மாடல், பிரைமரி அண்ட் மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். மாடல் தனியாக ஒரு இதுவே இருக்கு, அதில் நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த பிரைமரினா இன்னொரு வேர்டு இருக்கு, அதுக்கு வந்து என்னன்னா எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹெல்பிங் வேர்ப்ல வந்து இந்த பிரைமரி வேர்ப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த பி ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு அது வந்து உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டூ ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். டூ ஃபார்ம்ல டூ, டிட், டஸ். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, டூ ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஹேவ் ஃபார்ம் எதில் சொல்லுவாங்கன்னா, ஹேவ் ஃபார்ம் வேர்பில் என்ன இருக்குன்னா ஹேவ், ஆஸ், ஆட். ஸோ இதுதான் ஹேவ் ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பி ஃபார்ம் வேர்பை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பி ஃபார்ம் வேர்ப் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்க. பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆர் 5. ஓகே, அது என்னன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஓகே, ஸோ இது ஏன் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இதோட நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன பி ஃபார்ம்ஸ் இருக்கு. இது மறக்கவே கூடாது. நீங்க பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ப். இது வந்து எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப். இது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த ஆர்டர்ல நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஆம்ங்கிற வேர்டு வந்து நம்ம மேக்ஸிமம் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிடுவோம், 99% வந்து ஐங்கிற வேர்டுக்கு, 100% ஐங்கிற வேர்டு கூட மட்டும் தான் இந்த ஆம்ங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஐங்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் கூட மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம ஒமிட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்படின்னு அடுத்த இதுல சொல்றேன். ஏன்னா இது வந்து இதோட இதோட யூட்டிலைஸ் மட்டும் எதுனா இது ஐ கூட மட்டும் தான் யூஸ் ஆகும், மற்றபடி எதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 இது பாருங்க, இஸ், ஆர், வாஸ், வேர். ஸோ இதோட யூசேஜ் எல்லாம் என்னன்னு பாருங்க. இஸ், ஆர் இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பிரசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே, இந்த இஸ் அண்ட் ஆர் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இங்க நான் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணாங்க. சிங்குலர்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. பாய் இஸ் ரீடிங், பாய் இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ சிங்குலருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். த பேர்ட்ஸ் ஆர் ஃபிளையிங், த பேர்ட்ஸ் ஆர் ஃபிளையிங். பேர்ட்ஸ்ங்கிறது என்னது, பறவைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர்ட்ஸ் ஆர். அப்போ ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து பிரசன்ட் டென்ஸ் ஃபார்முக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வேர், வாஸ் அண்ட் வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதே இதுதான். வாஸ் அண்ட் வேர் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வாஸ் அண்ட் வேர் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல வந்து வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா the boy was playing, the birds were flying. ஓகே, சோ அப்போ இது யூசேஜ் பாருங்க. ஆம் வந்து ஐங்கிற வேர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரி, அதுவும் பிரசன்ட் டென்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து ஐ ஆம் பிளேட் அப்படின்னு சொல்லி வருமா. சரி, பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா ஐ வாஸ், ஓகே, ஐ வாஸ் பிளேட், அது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆம் வந்து ஐங்கிற வேர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே வந்து ஈஸ் அண்ட் ஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஓகே, சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரலுக்கு. இதே வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர், வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பி ஃபார்ம் உடைய யூசேஜ். ஓகே, ஸோ இந்த பி ஃபார்ம் மட்டும் நீங்க தெளிவாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற அந்த 4th யூசேஜ் இருக்கு, 4th பேசிக் ஃபார்ம் என்னது, சூட்டபிள் பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டைம் மறுபடியும் பாருங்க. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதுதான் பி ஃபார்ம். இந்த ஃபார்மேஷன்லயே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாட் ஆர் த பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டனா நீங்க இந்த ஃபார்மேஷன்ல தான் சொல்லணும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா அப்பதான் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆம் வந்து ஐக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஈஸ் அண்ட் ஆர் வந்து பிரசன்ட் டென்ஸ். ஈஸ் வந்து சிங்குலருக்கு, ஆர் வந்து ப்ளூரலுக்கு, எல்லாம் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல தான். அதே வந்து வாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலருக்கும், வேர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு மைண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ இந்த சிம்பிள் டென்ஸ்ல the boy kicked a ball. ஓகே, ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு பாருங்க. இந்த பாய்ங்கிறது சப்ஜெக்ட், கிக்டுங்கிறது வேர்பு, பால்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கிக்டுங்கிற வேர்டு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, கிக்ட். ஓகே, சோ உதைச்சான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும் போது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா மாறும். சோ இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா, பால்ங்கிறது சிங்குலர். அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல வந்துருச்சு. சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் என்ன யூஸ் பண்ணோம், சிங்குலர்
பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன யூஸ் பண்ணோம்? வாஸ். சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? வாஸ்ங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப பாருங்க, a ball was kicked by the boy. ஓகே, சோ சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இது இந்த சேஞ்சஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது தான். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த அத்தனை பேசிக் ரூல்ஸ், இப்ப பார்க்க போற மேஜர் ரூல்ஸ் எல்லாமே ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது தான். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? சூட்டபிள் பி ஃபார்ம் யூஸ் பண்ணோம், சப்ஜெக்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம், ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம், பைங்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம். நீ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எக்ஸாம்ல ஐடென்டிஃபை த பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா பைங்கிற வேர்டை பார்த்தாலே வந்து அது என்னன்னா பாசிவ் வாய்ஸ். ஓகே, பைங்கிற வேர்டு பார்க்கலன்னா அது வந்து என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது அந்த பாசிவ் வாய்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே இதுதான். நீங்க வந்து ஒரு பி ஃபார்ம் வேர்ப் அங்க பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, பி ஃபார்ம் வேர்போ இந்த மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல மாறி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். இதே வந்து பைங்கிற வேர்டு நம்ம பார்த்துட்டோம்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, சோ இந்த இதுல பாருங்க, கிக்டு வந்து பாஸ்ட் டென்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறினால இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல இருக்கு. அப்போ சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்? வாஸ்ங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதுல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த ஆம்ங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன? ஐ ஆம் பிளேயிங் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதுக்கு தான் இந்த ஆம்ங்கிற வேர்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் அதுக்கு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் டென்ஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க சில்ட்ரன். சோ ஒவ்வொரு இதுலயும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிருப்பேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, he sings a song. அப்ப he வந்து என்னது? சப்ஜெக்ட், sings வந்து verb, சாங் வந்து ஆப்ஜெக்ட். சோ இந்த சிங்ஸ் என்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? சோ இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன ஃபார்ம்ல இருக்கு? verb வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, சிங்குக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ன? sang. ஓகே, சோ இதுல பாருங்க, sang. ஓகே, he sang a song. அதுக்கப்புறம் sang வந்து என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ he sang a song அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் பாஸ்ட் டென்ஸ்ல. சோ sing, sang அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, சாங் வந்து என்ன இருக்கு? சிங்குலர். ஓகே, ஒரே ஒரு பாட்டு தான் சாங். ஓகே, ஒரே ஒரு பாட்டு தான் பாடி இருக்கான். அப்ப வந்து இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, எ சாங் இஸ், இது வந்து சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அப்புறம் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? பிரசன்ட் சிங்குலர். என்ன இது? இஸ். அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம் இங்க? எ சாங் இஸ் சங். ஓகே, சிங், sang, sung. Okay, sing, sang, 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 sung. Okay, sing வந்து present tense, sang வந்து past tense, sung வந்து past participle. அப்போ நம்ம அந்த லாஸ்ட் பேசிக் ரூல்ஸ் என்னன்னா, the main verb should be changed as past participle. Okay, main verb should be changed as past participle. அப்போ sing, sang, sung. Okay, sungங்கிற வேர்டா மாறி இருக்கு. So sing. Okay, sings வந்து present tense, song வந்து singularல இருக்கு. அப்போ a song is sung by him. he வந்து இந்த pronoun என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம pronoun எல்லாம் என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். சோ இது வந்து he வந்து என்னவா இருக்கு? himமா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாமே சிம்பிள் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, சோ பாருங்க, I do not like kites. சோ கைட்ஸ்ங்கிற வேர்டு பாருங்க, ஆப்ஜெக்ட். ஓகே, கைட்ஸ்ங்கிற வேர்டு வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து சப்ஜெக்ட் வந்து I do not like kites. ஓகே, சோ கைட்ஸ்ங்கிற வேர்டு என்ன இருக்கு? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ப்ளூரல்னா கைட்ஸ். ஓகே, பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா மாறிடுச்சு. சோ இந்த சப்ஜெக்டா மாறும்போது கைட்ஸ். ஓகே, do not, doங்கிறது என்னது? பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம். do, did, does அப்படின்னு சொல்ல தெரியுமா? அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல doல இருக்கு. சோ do வந்து என்னன்னா பாருங்க, இப்போ இது கைட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணோம்? ப்ளூரல் ஃபார்ம் ஆர். ஓகே, சோ the kites are not liked by me. The kites are not liked by me. அப்போ kites வந்து என்னது? ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் வந்து இந்த kites are not liked by
மீ அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இப்போ ஐங்கிற வேர்டு வந்து என்ன மாதிரி இருக்கு, இங்க மீன் மாதிரி இருக்கு. கைட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம், இந்த வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ் என்னவா மாதிரி இருக்கு, ஆர் சூட்டபிள் பி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, he wrote this poem. He wrote this poem. So he வந்து subject, wrote வந்து verb, this poem வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது திஸ் போயம் வந்து சிங்குலர்ல இருக்கு, ஒரே ஒரு போயம் தான். இந்த சிங்குலர் போயம் வந்து இங்க சப்ஜெக்டா மாறி இருக்கு. அப்போ வந்து சிங்குலர் பாருங்க, சிங்குலர் போயம். இந்த வேர்ப் வந்து என்ன இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ ரைட்டுக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ், ரோட்டுக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ் வந்து ரைட். ஸோ ரைட், ரோட், written. ஓகே, சோ இந்த ரோட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் நம்ம என்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ணோம், வாஸ்ங்கற பி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் பி ஃபார்ம் வாஸ்ங்கறது யூஸ் பண்ணோம். ஓகே, சோ பாருங்க, he wrote this poem. The poem was written by him. ஓகே, சோ இந்த poem வந்து சிங்குலர்ல இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், வாஸ்ங்கற பி ஃபார்ம் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. He wrote these letters. He wrote these letters. அப்போ these letters என்கிறது என்னதான், letters வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து plural ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கு, plural ஃபார்ம். pluralனா நிறைய letters அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ letters அப்படின்னு சொல்லிருக்கு. சோ இந்த letters, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா மாறும்போது இங்க வந்து என்ன ஆயிடும்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த verb நம்ம மாத்தணும். சோ these letters were. ஓகே, சோ இந்த plural past tense என்ன யூஸ் பண்ணோம், were. ப்ளூரல் சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணோம், வாஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, சோ இந்த 5 இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா இதெல்லாமே ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா he wrote these letters. These letters were written by him. These letters were written by him. Okay, so இதுதான் வந்து simple tense. Okay, நம்ம first rules பார்த்தோம் இல்லையா. So first rules, ஒரு sentence வந்து ஒரு active voice இருந்து passive voiceல மாத்தும்போது simple tense ஃபுல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த verb பேஸ் பண்ணி தான் இருக்கு. So இந்த verb, so இந்த fourth நம்ம basic rules என்ன பார்த்தோம்னா, fourth rules add suitable B forms. So suitable B forms வந்து இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, so எதை B forms ஃபுல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இந்த verb பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த verb வந்து சிங்குலர் verb வந்து எது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சோ இது ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கேஸ் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து இந்த இது வந்து சிங்குலர்ல இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், வாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதே வந்து the boy kicked some balls அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ இங்க என்ன வரும், some balls. இந்த இடத்துல என்ன வரும், இங்க வந்து கிக்டு இருக்கு, கிக்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வேர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, சோ இதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, கரெக்டா பாத்துட்டீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து இந்த சென்டென்ஸ் மாத்திடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். சோ இந்த பி ஃபார்ம் எல்லாமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல இந்த சிம்பிள் டென்ஸ்க்கோ கண்டினியூஸ் டென்ஸ்க்கோ ரெண்டுமே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா பி ஃபார்ம் வெர்ப் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வந்து ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். பி ஃபார்ம் வெர்ப்ஸ் என்னென்ன இருக்கு, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈஸ் அண்ட் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஈஸ் வந்து இது ஈஸ் அண்ட் ஆர் ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ் வந்து சிங்குலருக்கு, ஆர் வந்து ப்ளூரலுக்கு. இதே வந்து வாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேர் வந்து ப்ளூரலுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு என்னன்னா, இங்க வந்து சிங்குலருக்கு வந்து பாய், ப்ளூரலுக்கு வந்து பாய்ஸ். சிங்குலர்ல வந்து கேர்ள், ப்ளூரல்ல கேர்ள்ஸ். ஓகே, பாய், பாய்ஸ், கேர்ள், கேர்ள்ஸ். ஸோ சிங்குலர் ப்ளூரல். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிட்டீங்க, மெமரியில் இருந்துட்டீங்கன்னா வச்சுட்டீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு ஈஸியாக மாற்றிடலாம். நான் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஃபுல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்க பாருங்க. பைங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். அதே வந்து சூட்டபிள் பி ஃபார்ம் அதில் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறிச்சுன்னா அது வந்து என்னது, பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து எப்படி கொடுத்திருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த டென்ஸ் இது போதும்.
உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் சில எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புகிறேன். அது வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர் மூலிமா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க கிளாஸ் டீச்சரையோ, இல்லை வந்து இந்த இதில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.